சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் முதலாவது வினாவாக நாம் சிந்திக்க இருப்பது பரிகார பூஜை என்றால் என்ன அப்படின்னு கோடம்பாக்கத்திலேருந்து திரு ரமேஷ் அவர்கள் கேட்கிறார்கள். பரிகாரம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கோ, அதுக்கு போக்குவது என்பது பொருள். அதாவது ஆக்கிக் கொள்வது, போக்கிக் கொள்வது அப்படின்னு ரெண்டு வழி வாழ்க்கையில் நன்மையை செய்யறதுக்கு இருக்கு. போக்கிக் கொள்வது அப்படின்னா துன்பத்தை போக்கிக் கொள்வது, துயரத்தை போக்கிக் கொள்வது, தீயதை போக்கிக் கொள்வது. ஆக்கிக் கொள்வது அப்படிங்கிற வழி இருக்குது அப்படின்னு சொன்னால் நன்மையை ஆக்கிக் கொள்வது, செல்வத்தை ஆக்கிக் கொள்வது, வளத்தை ஆக்கிக் கொள்வது. அப்போது நல்லவைகளையெல்லாம் வளர்த்து கொள்வது, தீயவைகளையெல்லாம் போக்கிக் கொள்வது. அப்படி போக்கிக் கொள்ளுகிற ஒரு விதமான பூசனை முறையை போக்குவதற்கு மாத்திரமே செய்கிறார்கள். அதாவது பாவங்களை போக்குவதற்கு மாத்திரம் செய்யப்படுகிற வழிபாட்டு முறையை பரிகாரம் என்று சொல்வார்கள். ஆகமங்கள் பூஜையை பற்றி சொல்லும்போது, பூஜையில் சில தவறுகள் நேர்ந்தால் அந்த தவறுகளை சரி செய்வதற்காக சில வழிபாட்டு முறைகளை சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி சில மானுடர்கள் தவறு செய்கிறார்கள், அதுக்கு பிராயச்சித்தம், அந்த தவறை திருத்தி கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்லாம் ஆகமங்கள் விரிவாக பேசுகிறது. அப்படி பேசுகிற போது ஒரு மனிதனுடைய ஏதோ ஒரு காரியத்தடை, ஏதோ ஒரு விஷயம், திருமணமாக இருக்கலாம், இல்லை வேலையாக இருக்கலாம், இல்லை வியாதியாக இருக்கலாம், இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நெடிய தொடர், நெடிய துன்புறுத்துகிறது, ரொம்ப காலமாக இருக்குது. அது அவளை விட்டு போவே மாட்டேங்கிறது. ரொம்ப காலமாக கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகி ரொம்ப காலமாக குழந்தை இல்லை, ரொம்ப காலமாக ஒரு வீடு விற்கலை, ரொம்ப காலமாக இந்த கடன் தொல்லை நீங்கலை, ரொம்ப காலமாக எனக்கு வேலை இல்லை, இது மாதிரி மிகவும் நெடிய காலம். அப்போ ரொம்ப காலங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைந்தபட்சம் 6 வருடம். இந்த ரொம்ப காலங்கிறதுக்கு அளவு வச்சுருக்கா பாருங்கள் சாஸ்திரத்தில். குறைந்தபட்சம் 6 வருடம். 6 வருடம் ஒரு மனிதன் முயற்சி செய்து ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் அது பூர்வ ஜென்ம பாவத்தோடு சம்பந்தப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த துன்பத்தை, அத்தகைய தடைகளை உடைத்தெறிவதற்கு செய்யப்படுகிற பூசனை முறைகள் அப்படிங்கிறத தான் பரிகாரம் அப்படின்னு சொல்கிறார். மற்றபடி அது முயற்சியில் நடந்துடும். 6 வருஷமாக ஒருத்தர் முயற்சி பண்ணுறார் அப்படின்னா அந்த முயற்சியாலே அந்த காரியம் நடந்துடும். அது அந்த முயற்சி சரியாக இருக்கிற பட்சத்தில். ஆனால் 6 வருடமும் முயர்ந்தும் அது நடக்கலை அப்படின்னா அப்போ அது ஆன்மாவில் ஒட்டின்னு இருக்கிற பாவம் அப்படின்னு அதை சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. அப்போ இந்த ஆன்மாவில் என்ன ஒட்டின்னு இருக்குது, பூர்வ ஜென்மத்தில் யாருக்காவது பாவம் பண்ணியிருப்போம், அந்த பிரச்சனை இப்போ இந்த பிறவியில் நமக்கு தொடர்ந்து அது தடையாகவே வரும். அந்த தடையை நீக்குவதை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும், அந்த தடையை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால், அந்த காலத்தில் ஜாதகம் அப்படிங்கிற ஒரு முறை வைத்திருக்கிறார்கள். அது மாதிரி குலதெய்வத்துக்கு பூஜை போட்டு ஒரு முறை வைத்திருக்கிறார்கள். இந்த பாவத்தினால இது வருது, அந்த பாவத்தை நீக்கினால், அந்த பாவத்தை நீக்கினால் தான் அந்த தடையை அடங்கும், அந்த விரும்பக்கூடிய அந்த பலனை அடைய முடியும். அப்படி அந்த பலனை அடையிறதுக்கு குறி கேட்குறது, ஜோதிஷம் பார்க்குறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பிராயச்சித்தம். சில விஷயங்கள் தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டா அதுக்கு ஒரு பிராயச்சித்தம். இந்த மாதிரி தெரிந்த தவறுகள் இல்லை கண்ணுக்கு தெரியாத முயற்சியினால் நம்மளை வளர விடாத செய்யக்கூடிய தவறுகளை நாம் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு சிறப்பாக ஆகமங்களில் ஒரு பகுதி சொல்லியிருக்கா. அது பிராயச்சித்த விதின்னு பேர். அதில் இந்த பரிகார பூஜையெல்லாம் சொல்கிறான். இது பெரும்பாலும் நவகிரகம் சார்ந்து அமையும், சிவபெருமானுடைய வழிபாடு சார்ந்து அமையும், உபாசனா தெய்வங்கள் சார்ந்து அமையும் இந்த பரிகாரங்கிறது. இந்த அப்போ மற்ற பூஜைக்கும் பரிகார பூஜைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மற்ற பூஜை அறம், பொருள், இன்பம், வீடு எல்லாவற்றையும் தரவல்லது. அறத்தை கொடுக்கும், பொருளை கொடுக்கும், பொருளை வளர்க்கும், இன்பத்தை அருளும்,
வீடு பேராகிற மோட்சத்தையும் தரும் பொதுவாக எல்லா பூஜையும். இந்த பரிகாரம்னு மாத்திரம் சொல்லிட்டா, அந்த பரிகாரம்னு நீங்கள் எந்த சுவாமிக்கு பரிகாரம் பண்ணாலும் சரி, எந்த சுவாமிக்கு பரிகாரம் நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ அது தீயதை மட்டுமே போக்கும். அதை எப்படி நம்ம வழக்கில் உணர்ந்துக்கிறது அப்படின்னா, அந்த பரிகார பூஜை பண்ணினா பிரசாதம் எதுவுமே ஆற்றுக்கு எடுத்துன்னு போகக்கூடாதுன்னுவா. இப்போ நம்ம சிவன் கோயிலுக்கு போனால் அந்த பிரசாதம் ஆற்றுக்கு எடுத்துன்னு போகணும், நெத்தியில் விபூதி வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்குது. குலதெய்வத்துக்கு போனால் பத்தோட பசையோடு ஆற்றுக்கு போகணுங்கிற மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கா. அப்படி இருக்கும்போது இந்த பரிகார பூஜை என்பது முற்றிலும் போக்குவதாக இருப்பதனால ஒவ்வொரு தேவதை சார்ந்தும் அவரவர்கள் பாவம் சார்ந்தும் அந்த பரிகாரங்களை சொல்கிறார்கள். அப்படி அதை போக்கிக் கொள்வதற்கு முயல்கிற பொழுது பயன் எதுவுமே பிரசாதம் வாங்கிக்காமல் அந்த பூஜையை ஒண்டியும் பண்ணுறது. அப்படி பண்ணுறதுக்கு பேர் பரிகாரம். அந்த பலனை அது தடங்களை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு 6 வருஷமாக தொடர்ந்து முடியலன்னா இந்த மாதிரி இருந்தால் பரிகார பூஜைங்கிறது சிறப்பாக சொல்லியிருக்கா. அது ஒவ்வொரு ஆகமும் சார்ந்தும் அவரவர்கள் ஜாதகம் சார்ந்தும் அவரவர்களுடைய முன்வினை சார்ந்தும் குறிப்பிடப்படுவதாக கூறுகிறார்கள்.